இந்த கும்பராசிக்காரங்கள் யாரிடம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கும்பராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு கடகம், சிம்மம், கன்னி இவர்கள் 3 பேர்ட்டயும் கவனமா இருக்கணும். வரிசையா எய்த்தாப்லயே வச்சு நம்மள செய்வாய்ங்க. ஏன்னா, கூட இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு குழி பறிப்பானே தவிர, எய்த்தாப்ல இருக்கவன் நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டான். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மகரம்னு சொல்லக்கூடிய இந்த 12ஆம் வீட்டு அமைப்பு கவனம். ஆனா, என்ன பால் போட்டாலும் அத வந்து 4 ஆக்குறதும், ஸ்டேடியத்த விட்டு அவுட் சைட் போ வைக்கிறதும், கும்மா அழகா பண்ணும்னு வச்சுக்கோங்க. அது பிரச்சனையே கிடையாது. ஸோ, இந்த கடகத்திடமும், இந்த கன்னியிடமும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். நெறையா சிம்ம ராசிக்காரர்கள் அ மகரத்தோடும், இந்த சிம்மத்தோடும், கும்பத்தோடும் கனெக்ட் ஆவாங்க. இயல்பாவே அவர்களுக்குள்ள ஒரு 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 வேலன்த் ஓடிக்கிட்டே இருக்கும். கும்பராசிக்காரர்கள் வந்து இன்னும் ரொம்ப ஆழமா யாரிடம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்டின்னா, ஒண்ணுமே இல்லாம யார் ஏமாத்தியிருப்பாங்க அப்டின்னா, கும்பராசிக்காரங்களே நெறைய பேர் ஏமாத்தியிருப்பாங்க. அதே மாரி ரிஷபம் அவர்கள் வாழ்க்கை துணையாக வந்தால் கும்பராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் ஏமாற்றம் அடைகிறார்கள்.